ஓம் சக்தி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எங்கிருந்து பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய சித்தர் பீடத்தின் தியான பீடத்தில் இருந்து பேசுகிறேன். எல்லோரும் சித்தர் பீடத்திற்கு வருவதும், அம்மாவை வழிபடுவதும், குருவை வழிபடுவதும், பிறகு அன்னதானம் பெற்றுக்கொண்டு சென்று விடுவதுமாக நம்முடைய பக்தி இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் தியான மண்டபம் இவ்வளவு செலவில் கட்டி இருப்பதை ஒருவரும் வந்து கண்டுகொள்வதில்லை. ஒரு சிலர் மட்டும் அம்மா சொல்லி இங்கே வந்து அமர்ந்து தியானம் செய்து விட்டு போவதுண்டு. எல்லோருமே ஆலயத்துக்கு வரும்பொழுது இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் செலவு செய்து அவரவர்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு நேராக அமரும்படி தெளிவாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நிம்மதியான ஒரு இடம். இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் வரும்போது ஒரு 5 நிமிடத்தை இதற்காக செலவு செய்து உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரக்குமான இடத்தில் ஒரு மனதார தியானம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தியான மண்டபம் 2019ஆம் ஆண்டு அப்போதைய கவர்னர் மாண்புமிகு பன்வாரிலால் புரோஹித் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அவரோடவே வலம் வந்து அம்மா இந்த சிலை இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் அமர்ந்து தியானம் செய்த இடம். இதை வந்து தரிசிப்பது மிகவும் ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். குறிப்பாக நான் ஏன் இன்று இங்கு அமர்ந்து பேசுகிறேன் என்றால், எனக்கு பின்னால் உங்களுக்கு அம்மா தெரிவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த சிலையானது 1998ஆம் ஆண்டு ஆடிப்பூர தினத்தன்று வட இந்தியாவிலிருந்து செதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சிலை மட்டுமல்லாமல் அமர்ந்த நிலையில் ஒரு சிலை இருக்கிறது. அதை நம்முடைய மருத்துவமனையில் ஸ்தாபித்து இருக்கின்றோம். அம்மாவினுடைய பாதம் கீழே இருக்கின்றது. இந்த சிலையானது வரும்போது எனக்கு ஒரு 50 வயது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்பொழுது இந்த சிலையை செய்து எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்போ எனக்கு மனசில் ரொம்ப வேதனை. ஏன் உயிரோடு இருக்க சொல்லவே சிலையை வடித்து எடுத்துகிட்டு வராங்க, இதுக்கு என்னத்துக்கு இப்போ இவ்வளோ அவசரம், ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே எனக்கு மன வருத்தமாக, ஒரு பிதற்றலாக பேசி கொண்டிருந்தேன். அப்போது இந்த சிலையை வடித்து வந்தவர்கள் முக்கியமாக சென்னையை சேர்ந்த சுரேஷ் என்பவரும் அவரோடு துணை நின்ற திரு பக்தச்சலம் என்பவரும் சேர்ந்து இந்த சிலைகளை வடித்து கொண்டு வந்தார்கள். அப்போது உயிரோடு இருக்கும்போது சிலையை நிறுவுவது அவ்வளவு உகந்தது அல்ல என்பதை புரிந்து கொண்டு அம்மா அதை துணியால் சுற்றி ஒரு இடத்துல வச்சு அதை எடுக்கவே இல்லை. இது நாள் வரை எடுக்கவே இல்லை. அப்போவே நான் தெரிஞ்சிட்டேன், அம்மா சிலை வடிவில் இந்த கோயில்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடங்களில் அமர போகிறாங்க, அதுக்காக தான் இந்த சிலை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். இதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த சிலையை ஒரு நாள் திடீரென்று அம்மா மறைவதற்கு சில மாற்றங்களுக்கு முன் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மகள் ஸ்ரீதேவியை கூப்பிட்டு, நீ போய் அந்த சிலையை திறந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த சிலையை அவிழ்த்து திறந்து தீபாரதனை காட்ட சொல்லியிருக்கிறாங்க. சிலையை திறந்து பார்த்த உடனே மார்பில் ஒரு ஒளி வந்து அவங்களே ஆச்சரியப்பட்டு அம்மாட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த
அதாவது ரொம்ப நாள் இருந்து அது நல்ல ஒரு சக்தியை பெற்ற ஒரு சிலை வடிவம் தான் இது அம்மாவினுடைய உருவம். இந்த தியான மண்டபத்தில் நாங்கள் அமைக்கும்போதே அம்மாவையும் ஒரு சித்தராக நினைத்து தான் 18 சித்தர்கள் எண்ணிக்கையில் வர வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கட்டிடத்தின் அமைப்பை கட்டினோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த 17 சித்தர்களுடைய சிலைகள் மட்டும் இங்கே இருக்கும். ஒரு இடத்த இங்கே நடுவில் தாமரை பீடம் அமைத்து அந்த தாமரை பீடத்தில் என்றாவது ஒரு நாள் யாராவது அம்மாவினுடைய சிலையை அமைப்பார்கள் என்று நான் கருதி இடம் விட்டு வைத்தேன். அது கடைசியில் நானே அதை நிறுவக்கூடிய அளவுக்கு எனக்கு, அதாவது இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்ல முடியாது. அந்த முறையில் அகத்தியர், பதஞ்சலி முனிவர், கமலமுனி, திருமூலர், குதம்பை சித்தர், தன்வந்திரி, சுந்தரானந்தர், கொங்கனார், சட்டைநாதர், வான்மீகர், ராமதேவர், நந்தீஸ்வரர், இடைக்காடர், மச்சமுனி, போகர், கரூரார், பாம்பாட்டி சித்தர் என்று 17 சித்தர்களோடு நம்முடைய அம்மா அருள்மிகு பங்காரு சித்தராக இங்கு நின்று கொண்டு இருக்கின்றார்கள். கையில் வேப்பலை வைத்து கொண்டு அருள்வாக்கு சொல்லுகின்ற ஒரு காட்சி தான் இந்த சிலையில் இருக்குது. இது என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு சிலை. அடுத்து நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது, வர இருக்கின்ற தைப்பூசத்தை சீரும் சிறப்புமாக நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். திடீரென்று நேற்று எனக்கு ஒரு அன்னோன் கால் வந்தது. அன்னோன் கால் வந்தாவே எடுக்க மாட்டேன். ஆனால் 2-3 தடவை வந்ததுனால ஏதாவது முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லி நினச்சி அந்த அன்னோன் காலை எடுத்தேன். அதில் ஒரு பெண்மணி பேசுனாங்க, அம்மா தைப்பூசம் எப்போம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏம்மா இந்த சின்ன விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறியே, உங்கள் மாவட்டம், நீ எந்த மாவட்டம், உங்கள் மாவட்ட தலைவர்லாம் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க, இல்லைம்மா உங்ககிட்ட கேட்கலான்னு அப்படின்னாங்க. அப்போ ஏதோ அவங்க பேச விரும்புகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நானும் டிசம்பர் 15 முதல் 2025 பிப்ரவரி 11 தைப்பூச விழா என்று கூறினர். சரி, மிகவும் நன்றி என்று வைத்து விட்டார்கள். இப்படி நான் எப்போதோ போட்ட செய்தியோ இன்னும் போய் சேரலைன்றப்போ அது மாவட்டங்கள் மன்றங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கட்டாயம் உடனுக்குடன் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது தைப்பூசம் என்றாலே உங்களுடைய வேண்டுதலை வைத்து விரதம் இருந்து இருமுடி செலுத்துகின்ற, சக்தி மாலை செலுத்துகின்ற ஒரு தினம். அதோடு அன்னதானம் மிகவும் முக்கியமானது. வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் வாழை இலை போட்டு சாப்பாடு அம்மா போட்டு கொண்டு இருந்தார்கள். அம்மாவுக்கு பிறகும் அவர்கள் சொன்ன வழியை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆகவே பக்தர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், உங்களால் முடிந்த அன்னதான தொண்டினை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். அம்மா நிறைய பேரை இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கியாவது அவங்க சொல்கிறத செய்துடுவாங்க. நம்மலாம் அந்த அதிகாரமாக கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. நீங்களே மனம் இந்த அன்னதான பணிக்கு உங்களாலான காணிக்கையை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது சித்தர்களை பற்றிய வரலாறு அந்த சிலைக்கு அடியிலேயே எழுதப்பட்டுள்ளது. இதை பற்றிய விரிவான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ கூட உங்களுக்கு அடுத்து வரலாம். ஆகவே தியான மண்டபம் என்பது மிகவும் அமைதியான புனிதமான இடம். இங்கே வந்தால் சத்தம் போடக்கூடாது. குழந்தைகளை அமைதிப்படுத்தி கூட்டி வர வேண்டும். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு நேராக உட்கார்ந்து 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டாவது போகணும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தைப்பூச விழாவுக்கு எல்லாரும் அம்மா இருக்கும்போது எப்படி கலந்துரு, அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க.
ஏன்னா ஒவ்வொன்றையும் என் மனசில் இதை செய் அதை செய் என்று உணர்த்துகிறார்கள். அதாவது அவங்க ஏதோ ஒரு 53 வருஷம் காலையில் எழுந்துக்கிறதும் குளிக்கிறதும் கோயிலுக்கு போகிறதும் பக்தர்களை பார்க்குறதும் பக்தர்கள் குறைய கேட்குறதும் அதுக்கு தன்னாலான ஒரு நிவாரணத்தை சொல்வதும் இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடி போச்சு. ஒரு தனிப்பட்ட மனிதன் எல்லா வேலைக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்ட்டு ஒரு பீரியட் உண்டு. எந்த பதவியாக இருந்தாலும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பதவி கொடுத்து ஓய்வு கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா இருந்த நிலைக்கு ரிட்டையர்மெண்ட் என்ற நிலையே இல்லாமல் கடைசி வரை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கோயிலுக்கு வந்தாங்க, வியாழக்கிழமை இல்லாமல் போயிட்டாங்க. ஆகவே நான் கூட சொல்லுவேன் அவங்கள அடிக்கடி வீட்டில், நம்ம லைஃபுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதா அப்படின்ட்டு. அப்படி இந்த கோயில் வளர வேண்டும், இந்த மருவத்தூரால் மற்ற ஊர்கள் எல்லாம் சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு ஊர்லேயும் மன்றம் அமைச்சாங்க, சக்தி பீடம் அமைச்சாங்க, தமிழில் அர்ச்சனை, அப்புறம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படி ஓடிக்கொண்டிருந்த அவருடைய ஆன்மா எங்கும் சென்று விடாது. எங்களுடைய வீட்டிலும் இந்த கோயிலிலும் கருவறையிலும் சுற்றி கொண்டு தான் இருக்கும். அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஓய்வு வேணும் இல்லையா? அதனால் அவங்க ஒரு இடத்துல நிம்மதியாக ஓய்வு எடுக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக நான் சொல்ல வந்தது, இந்த தைப்பூச விழாவுக்கு உங்களான உதவிகளை கட்டாயம் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கட்டாயம் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து எல்லாரும் முக்கியமாக கேட்குறது ஒரு குட்டி கதை கேட்பீங்க. ஒரு நாள் இறைவன் பூலோகத்துக்கு வந்தாராம். இறைவனை கண்டு கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்தானா, ஐயா நீங்கள் ஏன் அடிக்கடி பூலோகத்துக்கு வரமாட்டேன்றீங்க? எங்களை அப்படிலாம் பார்த்து எங்கள் குறையெல்லாம் கேட்டு எங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கலாம் இல்லை, நீங்கள் உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லைல்ல, அப்போ ஏன் எங்களுக்கு வரமாட்டேன்றீங்க? எப்போ ஒரு காலத்தில் அவதாரம் எடுக்கிறீங்க, மனிதனாக பிறக்கிறீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறீங்க, அப்புறம் மறைஞ்சு போயிடுறீங்க. நீங்களும் எங்களோட ஒருத்தராக வாழ்ந்து எங்கள் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிந்து எங்களுக்கு தீர்த்து வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கடவுளை பார்த்து கேட்கின்றார். கடவுள் சரி வா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே ஒரு இடத்துல ஒரு குடிசை, அந்த குடிசையில் ஒரு வயசான தாத்தா ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருக்காரு. அந்த குடிசைக்கு உள்ளே போகிறாங்க. குடிசையில் போன உடனே தாத்தாவுக்கு ஒன்றுமே இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, அவரை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆள் பாவமாக படுத்துட்ருக்காரு. அவர் பக்கத்தில் சில விறகு கட்டைகள் கிடக்குது, பாத்திரங்கள் இருக்குது, அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட அவரால் முடியல. இந்த நிலையில் இருக்கிற அந்த வயதானவரை பார்த்து கடவுள் சொல்கிறார், இந்த மனிதனுக்கு நம்ம உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இவ போய் அந்த மனிதரை உனக்கு என்ன வேணும் வயசானவன்கிட்ட கேட்குறாரு கடவுள். ஐயா உங்களுக்கு நான் எது வேணாலும் தரேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சும்மாவே இருந்தாராம். அப்போ கடவுள் என்ன பண்ணாரோ, சரி நீங்கள் சும்மா இருக்கிற, அவர் பேச முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தடியை, அவர் பக்கத்தில் ஒரு தடி இருந்தது, அந்த தடியை தொட்டாராம் கடவுள். தொட்ட உடனே அந்த தடி அப்படியே தங்கமாக மாறி போச்சு, பொண்டாக மாறி போச்சு. அப்புறம் என்ன பண்ணார், ஐயா உங்களுக்கு போதுமா இது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் அவர் வாய் திறக்கலையாம். பக்கத்தில் இருந்த விறகு கட்டைங்களில் போய் கையை வச்சாராம். அந்த விறகு கட்டை ஃபுல்லாக அப்படியே தங்கமாக மாறிடுச்சான். அவர் குடிசையை தொட்டாராம், அந்த குடிசையும் தங்கமாக மாறிடுச்சான். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் தொட்ட உடனே தங்கமாக மாறிடுச்சான். அப்போ கூட உனக்கு போதுமா, இந்த செல்வம் உலகத்தில் உள்ள எல்லாருடைய செல்வத்தை விட அதிகமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு போதுமா இது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அப்பவும் வாய் திறக்கலையா அவர். ஏன்னா எவ்வளவு தான் கொடுத்தா உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டாராம். அப்பவும் சும்மா இருந்தாராம். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால் இதெல்லாம் தொட்டிங்க, இதெல்லாம் பொண்ணாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய விரலால் தொட்டேன், அதனால் இது பொண்ணாச்சு அப்படின்னு. அப்போனா அந்த விரலை வெட்டி கொடுங்க,
அப்போ தான் எனக்கு நிறைவாக இருக்கும். அந்த விரலை வச்சு வச்சு நான் எல்லாத்தையும் நினைக்கிறதெல்லாம் தங்கமாக மாற்றுவேன்னு சொன்னாராம். அப்போனா பாருங்கள் எவ்வளோ பேராசை மனிதனுக்கு. மனிதன் என்பவனுக்கு பேராசை அதிகம். எது கொடுத்தாலும் நிறைவு பெறாது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் ஏற்படும். அதனால தான் நான் அடிக்கடி பூலோகத்துக்கு வர்றது கிடையாது. எப்பாவது ரொம்ப அக்கிரமம், அநியாயம், ரொம்ப கொடுமைகள் அப்படிலாம் நடக்கும்போது ஒரு பிறவி எடுத்து வந்து அதை தீர்த்து வைத்து விட்டு போகிறேன். ஆகையால் நான் மனிதர்களுடைய மனநிலையை நிறைவு செய்ய முடியாது என்று கூறிவிட்டு மறைந்து விட்டாராம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கிறோம், நம்மளை விட அதிகமாக கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நாம் சமாதானம் அடையணும். நம்ம பரவாயில்லையே, நமக்கு எல்லா கை கால்லாம் இருக்குது, அவனுக்கு கை கால் கூட இல்லையே, நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது, அவனுக்கு அது கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவு, குறையை மட்டும் காணாமல் நிறையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நாம் இருக்கின்ற நிலையை புரிந்து கொண்டு நமக்கு கிடைச்ச இது இவ்வளவுதான் வாய்ப்பு அப்படின்றத உணர்ந்து, அதாவது நிம்மதியாக மனம் நல்ல நிறைவோடு நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய கருத்து. ஆகவே நாமும் நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் பெரிய இப்போ நம்ம ரத்தன் டாட்டா உலகத்தில் பெரிய பணக்காரர். அவருக்கு வாழ்க்கை எப்படி அமைஞ்சது பாருங்கள். அவருக்கு மன வாழ்க்கை அமையல. யாரோ ஒரு பையனை கூட வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நாய் கூடவும் அன்பான பிராணிகள் கூடவும் வாழ்ந்துட்டு தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சு அதில் கிடைக்கிற லாபத்தை மக்களுக்கு தர்மமாக கொடுத்து நிறைவாக வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர் எனக்கு கல்யாணம் ஆகலையே, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையேன்னு அவர் நினச்சிருப்பார் எப்பாவது ஒரு தடவை. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் அது அமையலை. அதுபோல் ஒரு சிலருக்கு ஒரு சில வாய்ப்புகள் அமையும், ஒரு சில வாய்ப்புகள் அமையாது. சில பேருக்கு குழந்தை வேணான்ற அளவுக்கு பிறக்கும். எங்கன்னா விற்றுட்டு நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், குழந்தைய 2 லட்சத்துக்கு விற்றுட்டாங்க, விற்றவர்கள் பிடிபட்டார்கள். ஒரு சிலர் குழந்தையே இல்லைன்னு இறந்து போயிடுறாங்க. நமக்கு வாரிசே இல்லை, நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு இறந்து போகிறதையும் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். ஆகவே நிறைவோடு நமக்கு கிடைத்த வாழ்க்கை பலன்களை அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே.